ஸ்லாங்கூர் முன்னாள் மந்திரி பெசார் அஸ்மின் அலி கட்சியை தலைமை தாங்க தகுதியற்றவர் என்று உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் கூறியதை அடுத்து அஸ்மின் அலியை தற்காத்து பெர்சாத்து இணைப்பிரிவு தலைவர் கோ கெக் மெங் தமது கருத்தை முன்வைத்துள்ளார். அஸ்மினின் தலைமையின் கீழ் பெரிகாத்தா நேஷனல் 22 இடங்களை ஸ்லாங்கூரில் வென்றதோடு கடந்த முறை நடைபெற்ற மாநில தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பானின் பிடியில் இருந்து ஸ்லாங்கூரை கைப்பற்றும் நிலைக்கு திரும்பியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெர்சாத்துவை வழிநடத்தவும் ஸ்லாங்கூரை வழிநடத்தும் கட்சியின் கனவை நனவாக்க உதவவும் அவர் மிகவும் தகுதியான மற்றும் திறமையான நபர் என்பது தெளிவாகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பெர்சாத்து இணைப்பிரிவு தலைவரான கோ அஸ்மின் மந்திரி பெசாராக இருந்தபோது இலவச நீர் திட்டம் மற்றும் சில பகுதிகளில் மதிப்பீட்டு வரி விலக்குகள் போன்ற முயற்சிகளை அறிமுகப்படுத்தியதால் ஸ்லாங்கூர் மக்கள் அஸ்மினின் பங்களிப்புகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதாக கூறினார். ஸ்லாங்கூர் மக்கள் அஸ்மினின் தலைமையை தவறவிட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். பெர்சாத்து மற்றும் பெரிகாத்தா நேஷனல் ஸ்லாங்கூரை மீண்டும் கைப்பற்ற சரியான பாதையில் உள்ளது என்றும் இதற்கு அஸ்மின் தான் முக்கியம் தேவை என்றும் அவர் கூறினார். பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் அஸ்மினின் சர்ச்சை வீடியோ தொடர்பாக குறிப்பிட்டு அஸ்மின் பெர்சாத்து தலைவராக இருக்க தகுதியற்றவர் என்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றியும் உடனடியாகவும் செல்ல வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியதாகவும் எந்த தடையும் ஏற்கனவே சிக்கலில் இருக்கும் மக்களின் துயரத்தை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்ததாகவும் பிரதமரின் முதன்மை செய்தி தொடர்பாளர் துங்கு நஸ்ருல் அவைடா தெரிவித்துள்ளார். காசாவுக்கான குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவில் பங்கேற்கும் மலேசிய செயற்பாட்டாளர்களின் முன்னேற்றத்தை அன்வார் நெருக்கமாக கவனித்து வருவதாக கூறினார். அவர்கள் இப்போது மஞ்சள் மண்டலத்தில் நுழைந்துள்ளனர் என்றும் இஸ்ரேலிய படைகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா மடானி வடிவமைப்பின் ஒற்றுமை நீதி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அரசு மற்றும் அனைத்து மலேசியர்களும் இந்த மனிதாபிமான பணிக்கு தாராள ஆதரவு அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பணியில் ஈடுபடும் செயற்பாட்டாளர்களின் துணிவும் மன வலிமையும் மலேசிய மக்களின் கருணை மற்றும் அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக கருதப்படுகின்றன என்று அவர் கூறினார். தற்போது குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா கிரீஸ் அருகில் உள்ள சர்வதேச கடலில் உணவு மருந்துகள் மற்றும் சமாதான செய்தியுடன் பயணிக்கிறது. இந்த பணி போர் மற்றும் பஞ்சம் முடிவடைய வேண்டும் என்றும் காசாவிற்கு மனிதாபிமான பாதை திறக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மொத்தம் 45 நாடுகளில் இருந்து 34 மலேசியர்கள் உட்பட பலர் இதில் பங்கேற்கின்றனர். ட்ரோன் தாக்குதல் உட்பட பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட போதிலும் அவர்கள் தளராமல் தொடர்கின்றனர். இந்த பணியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடு மலேசியா என்பது குறிப்பிடத்தக்கது. அன்வார் இதற்கு முழு ஆதரவை அளித்துள்ளார் என்று நஸ்ருல் தெரிவித்தார். விமர்சன சிந்தனை, அறிவுசார் மீள்தன்மை மற்றும் ஒன்றுபட்ட முற்போக்கான சமூகத்தை வளர்ப்பதற்கு வாசிப்பு ஒரு கலாச்சாரமாக குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே தொடர்ந்து வளர்க்கப்பட வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தியுள்ளார். புத்தகங்கள் ஒன்றிணைக்கும் கருவியாக செயல்படுகின்றன. ஏனெனில் வாசிப்பு மக்கள் வரலாற்றை புரிந்து கொள்ளவும் பிற சமூகங்களின் எண்ணங்களை பாராட்டவும் இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையில் மரியாதையை வளர்க்கவும் உதவுகிறது என்று அவர் கூறினார். மலேசியா போன்ற பல்லின சமூகத்தில் மனதை விரிவுபடுத்துவதிலும் சமூகங்கள் மத்தியில் புரிதலை வளர்ப்பதிலும் வாசிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை இயக்கும் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக ஒற்றுமைக்கு வாசிப்பு ஒரு அடிப்படை தேவையாக கருதப்பட வேண்டும் என்று சராவா புத்தக கண்காட்சி 2025 தொடக்க விழாவில் அவர் இதனை வலியுறுத்தினார். செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மலேசியாவின் தேசிய நூலகத்தின் மூலம் சராவா மாநில நூலகத்துடன் இணைந்து தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய டிஜிட்டல் சகாப்தத்தில் தகவல்கள் ஏராளமாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து படிக்கும் இளைஞர்கள் பிரச்சனைகளை மதிப்பிடவும் வடிகட்டவும் புரிந்து கொள்ளவும் சிறந்தவர்களாக உள்ளனர் என்று துணை அமைச்சர் தெரிவித்தார். வாசிப்பு என்பது வெறும் தனிப்பட்ட பழக்கம் மட்டுமல்ல, தரமான மனித மூலதனத்தை வளர்ப்பதில் ஒரு தேசிய முதலீடாகும் என்று அவர் கூறினார். ஊழியர்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கும் திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்தவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையிடத்திற்கு வெளியிலும் அலுவலக நேரத்திற்கு பிறகும் ஊழியர்களுக்கு காயம் ஏற்பட்டால் புதிய திட்டம் கை கொடுக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தொலைதூரத்தில் இருந்தும்
நீக்கு போக்கான வேலை நேர ஏற்பாட்டின் கீழும் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் அது பொருந்தும் என்று அவர் கூறினார். ஊழியர்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தவும் மலேசியாவின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தவும் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதாக அவர் கூறினார். வேலை பழு என்பது தொழிற்சாலை அல்லது அலுவலக கதவுடன் முடிந்து விடுவது அல்ல என்பதே உண்மை நிலவரம். தற்போதைய வேலை ஏற்பாடுகளின் கீழ் மக்கள் இப்போது எப்படி வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் இத்திட்டம் பாதுகாப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். உலக சமுதாய பாதுகாப்பு கருத்தரங்கு 2025 தொடக்கி வைத்து பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். விபத்துகளும் காயங்களும் நேர அட்டவணையின்படி நடப்பதில்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த திட்டம் எல்லா நேரத்திலும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று கூறினார். அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் குழப்பத்தை ஒழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உயர்மட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். சுறாக்கள் என்று அழைக்கப்படுபவை அரசியல் மற்றும் ஊடகங்களில் பரந்த வளங்களையும் செல்வாக்கையும் கொண்டிருப்பதால் சிறிய வழக்குகளை விட உயர்மட்ட ஊழலை கையாள்வது மிகவும் கடினம் என்று அன்வார் குறிப்பிட்டார். குற்றவாளிகள் அமைச்சர்களாக இருந்தாலும், மூத்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னுரிமை சுறாக்களுக்குத்தான் என்றாலும் அதற்காக ஈகான் பிளீஸ் கட்டுப்படுத்தப்படாமல் வளர அனுமதிக்கப்படும் என்று அர்த்தமல்ல என்று அவர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு மன்றத்தில் கூறினார். தவறான நடத்தை இருந்தால் தாங்கள் அவர்களை பின்தொடர்வோம், இன்று இல்லை என்றால் நாளை என்று அவர் ஊழல் சுறாக்களை எச்சரித்தார். நீங்கள் ஓய்வு பெற்றாலும், நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது தவறு செய்ததற்கான சான்றுகள் வெளிவந்தாலும் நாங்கள் உங்களை பின்தொடர்வோம் என்று கூறினார். ஊழல் செய்பவர்கள் பில்லியன் கணக்கான செல்வத்தை சட்டவிரோதமாக குவித்ததற்கான தெளிவான சான்றுகள் இருந்த போதிலும் அவர்களை பாதுகாத்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதமர் விமர்சித்தார். சிறைவாசம் மற்றும் அவமானம் பற்றிய தனது கடந்த கால அனுபவங்கள் 2ஆம் பட்சம் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் நாட்டில் இருந்து திருடுவது மன்னிக்க முடியாத பாசாங்குத்தனம் என்று அவர் கூறினார். எனது சிறைவாசம், அடி, அவமானம், நான் அதை மன்னிக்க முடியும். ஆனால் நாட்டிலிருந்து பில்லியன் கணக்கான ரிங்கிட்டை திருடுவது பெரும் குற்றம் என்று அவர் கூறினார். ஆதாரங்கள் இருந்தால் அது MACC விசாரிக்க வேண்டும், நீதிபதி முடிவு செய்ய வேண்டும். அது எனது பங்கு அல்ல என்று அவர் கூறினார். எனது கவலை என்னவென்றால், சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான ரிங்கிட் செல்வம் மக்களிடம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.